கொள்கைகள் நிலைப்பாடுகள் என்று மாறாதுன்னு பேசினார்ல, கொள்கைகளும் நிலைப்பாடுகளும் காலத்திற்கு ஏற்றார் போல் மாறும் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். காரே மாறுது, வருஷத்துக்கு ஒரு காரு. கொள்கை மாறாதா? இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று படும். பாத்தியா? நாளை தவறு என்று படுவது இன்று சரி என்று படும். அண்ணன் சொல்றேன். அதை காருன்னு சொல்லக்கூடாது, மகிழுந்து. தமிழ்ல பேசினா தான் அண்ணனுக்கு பிடிக்கும். இப்போ இப்படி ஒரு சக்தியை தவிர்க்க முடியுமா சொல்லு? தினந்தோறும் உதிக்கும் சூரியன் போன்று இவர் தவிர்க்க முடியாத ஒன்று. சொல்லு ராஜா. இப்ப எதுக்கு நீங்க சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நான் சம்மந்தத்தோட தான் பேசுறேன். நீங்க ஒரு தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத சக்தி என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அல்லவா? நீங்க எல்லாம் ஏன் இப்படி சொன்னாலும் உங்களுக்கு மனசுல இருந்து யோசனை வந்திருக்கும் இல்லையா? நேற்று நைட்லாம் உறக்கமே வரல. இப்போ ஏன் தவிர்க்க முடியாத சக்தி இதுதான். அப்பா எவ்வளவோ தலைவர்களை பார்த்துருக்கப்பா நீ. ஐயா பழ நெடுமாறன்ல தொடங்கி, குமரியானந்தன்ல தொடங்கி, ராஜாஜி, ஜீவானந்தம், பெரியார், கக்கன், காமராஜர், வரிசையா சொல்லு. இம்புட்டு கதையை சொன்ன ஒரு தலைவரை காட்டியா? இவர் பாபா செல்லத்துறை, தென்கட்சி சாமிநாதெல்லாம் உற்ற இவர்கள்லாம் பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர். நீதிமன்றம் பயன்படுத்திய வார்த்தையை கவனிக்கணும் நீங்க.